எல்லோருக்கும் வணக்கம். எப்போதும் போல நன்றாக இருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன். உங்கள் நேரத்துக்கு முன்னுமே மிக நன்றி. இன்னொரு சுவையான தகவலோடு ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எப்போதும் சொல்வதை சொல்லி துவங்குகிறேன். தேசிய அரசியல், மாநில அரசியல், கல யதார்த்தங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு கட்டாயமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாத வகையில் நான் பார்த்துக்கொள்வேன். ராமர் கோவிலும் காங்கிரஸும் ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, இன்றுள்ள அரசியல் சூழலிலே பாஜக அந்த ஹிந்துத்துவ அரசியலை செய்து வருகின்ற ஒரு வேளையிலே, குறிப்பாக வடநாடுகளிலே பாஜகவுடைய ஹிந்துத்துவ அரசியல் மிக பலமாக நடந்து வரும் வேளையிலே காங்கிரஸுக்கும் ராமர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற வரலாற்றின் ஒரு சில பக்கங்களை பார்க்க போகிறோம். அயோத்தியிலே ராமர் கோயில் மிக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டு அதனுடைய பணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டன. வருகின்ற ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோயிலுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் துவக்க விழா நடக்க இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இந்த துவக்க விழாவிற்கு இந்த நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரதம மந்திரி மோடி உட்பட்ட பல எதிர்க்கட்சித் தலைவர்கள், பொது வாழ்விலே முக்கியமான நபர்கள், நடிகர்கள் போன்றோருக்கெல்லாம் அந்த ஆலய விழாக்குழு சார்பாக அழைப்புகள் விடுத்து கொண்டிருக்கின்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்திக்கும் கூட, அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், சிவசேனா, சரத்பவார் போன்ற தலைவர்களுக்கெல்லாம் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, குறிப்பாக சோனியா காந்திக்கு விடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. நாடு தழுவிய அளவிலே அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒரு ஆதாரங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பன்னெடுங்காலமாக காங்கிரஸ் கட்சியானது செக்யூலரிசம் அல்லது மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படை கோட்பாட்டை வைத்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது என்பதும், செக்யூலரிசம் அல்லது மதச்சார்பின்மை என்பது கிட்டத்தட்ட அந்த கட்சியினுடைய கொள்கைகளே ஒரு அடிநாதம் என்றும் சொல்லலாம். அதன் அடிப்படையிலே தான் பல மாநிலங்களிலே கூட கூட்டணிகளை அமைத்து அவர்கள் பாஜகவை இப்போது எதிர்த்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி, அதுபோல் நாட்டின் பிற பகுதிகளில் மதச்சார்பற்ற கட்சிகளோடு கூட்டணி, பக்கத்து மாநிலமான கேரளத்திலே காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஆதிக்கம் செலுத்தும் முஸ்லீம் லீக் என்ற கட்சியோட கூட்டணி, இவை எல்லாமே காங்கிரஸ் பன்னெடுங்காலமாக சுதந்திரம் வாங்கி வந்த காலத்திலே செய்து வரும் செக்யுலர் பாலிடிக்ஸினுடைய ஒரு அடிப்படையிலே இருக்கிறது. இப்பொழுது சோனியா காந்தி ராமர் கோயில் துவக்க விழாவுக்கான அழைப்பை ஏற்று அவரோ ராகுல் பிரியங்கா காந்தி இருவரில் ஒருவரோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சிலரை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், அப்போது இந்த செக்யுலர் ஆலைஸ், அதாவது மதச்சார்பற்ற முன்னணியுடைய கூட்டணி தலைவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே மு.க. ஸ்டாலின் போன்றோர், சரத்பவார் போன்றோர், மற்ற பிற தலைவர்கள் எல்லாம் எப்படி அதை பார்ப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தயக்கத்தோடு தான் காங்கிரஸ் இந்த விஷயத்தை அணுகிறது. அதே போல் பக்கத்து மாநிலமான கேரள மாநிலத்திலே காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் அல்லது காங்கிரஸ் தலைமையேற்ற அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி, யூடிஎஃப், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு எதிர்க்கட்சி கூட்டணியில் இப்போது எதிர்க்கட்சிகளாக இருக்கும் கூட்டணி கட்சியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் ஒரு மிக பலமான ஒரு அங்கம். இந்திய முஸ்லீம் லீகினுடைய ஆதரவு இன்றி காங்கிரஸ் கட்சி கேரளத்திலே சட்டமன்ற தேர்தலாகட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் பெரிய அளவில் தொகுதிகள் வெற்றி பெற முடியாது. இந்த அளவிற்கு ஒரு முக்கியமான அங்கமாக அந்த ஐயுஎம்எல் இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணியிலே. இப்போது அந்த ராமர் ஆலய விழாவிற்கான அழைப்பை ஏற்று அந்த ஹிந்தி பெல்ட் பெரும்பான்மை மக்களுடைய மன ஓட்டத்தோடு போகக்கூடிய ஒரு தீர்மானத்தை காங்கிரஸ் எடுத்தால், இதை போன்ற மிக மிக முக்கியமாக அரசியல் கட்சி கூட்டணிகளை பகைத்து கொள்ள வேண்டியிருக்குமோ, அந்த கட்சியினுடைய தொண்டர்களை பகைத்து கொள்ள வேண்டியிருக்குமோ, அதனால் அந்தந்த மாநிலங்களில் அரசியல் பெரிய ஒரு எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடுமோ என்ற மிகப்பெரிய அச்சம் காங்கிரஸுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறது தெள்ள தெளிவான உண்மை. அந்த உண்மையினால் தான் இதுவரை காங்கிரஸ் கட்சியிலே அந்த ராம ஜென்மபூமி அந்த குழுவினர் அழைத்த அழைப்பை அடுத்து பெரிய குழப்பம் நிலவி கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் ஓரளவுக்கு பலமாக இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலுமே, அது கேரளமாகட்டும், கர்நாடகமாகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், ஹரியானா ஆகட்டும், மத்திய பிரதேசமாகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், இப்படி அதே போல் உத்தரப்பிரதேசமாகட்டும்,
இந்த மாநிலத்திலெல்லாம் பல தலைவர்கள் இடையே வந்து பெரும் கருத்து வேறுபாடுகள் இந்த ராமர் ஆலய அழைப்பு விஷயத்திலே வந்திருக்கின்றன என்பது சமீப நாட்களில் தெரியவந்திருக்கிறது. ஒரு சாரார் வந்து பெரும்பான்மை மக்களுடைய அந்த மன ஓட்டத்தை அல்லது அவருடைய அந்த எமோஷன்ஸை மதித்து வந்து கட்டாயம் காங்கிரஸ் கட்சி இந்த விழாவிலே பங்கு கொள்ள வேண்டும், அப்படி பங்கு கொள்ளவில்லை என்று சொன்னால் உறுதியாக இந்த ஹிந்தி பெல்ட்டில் வந்து மக்களை விரோதித்து கொள்ள வேண்டியிருக்கும். பெரும்பான்மை மக்கள் வந்து ஏற்கனவே வந்து காங்கிரஸில் வந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் மேலும் முற்றிலுமாக விலகிவிடக்கூடும். காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம்கள் சார்ந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது நிரூபிக்கிற வகையில் இருக்கும்னு சொல்லி அந்த ராம ஜென்மபூமி விழாவிற்கு போக வேண்டும் என்று சொல்பவர்கள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து இல்லை, நம்ம வந்து காலகாலமாக அந்த செக்யுலர் பிரின்சிபிள்ஸ் மதச்சார்பின்மைங்கிற ஒரு கோட்பாடு அதை அடிநாதமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம். அதை சார்ந்த மக்களை குறிப்பிட்டாக சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அது சம்பந்தப்பட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து பகைத்து கொண்டால் நம்முடைய அரசியல் எதிர்காலம் இதைவிட இப்போதை விட இன்னும் அதிகமாக கேள்விக்குறியாகிவிடும் என்று இப்படி இருசாராரும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை வந்து இதை எப்படி அணுகுவது என்று தெரியாமல் திகைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். டெல்லியிலிருந்து வருகின்ற பல தகவல்களை வந்து காங்கிரஸ் கட்சி தலைமை குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்றோர் இந்த விழாவுக்கு செல்வதா வேண்டாமா என்று குறித்து மிக பெரும் குழப்பத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இந்த விஷயங்களெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த அயோத்தி ராமர் கோவில் அல்லது ராமர் ஆலயத்தை பொறுத்தவரை ஒரு ரொம்ப சுவையான ஒரு அரசியல் பின்னணி, ஈவன் காங்கிரஸ்காரர்களை கூட அறியாத ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவையான விஷயம். அது என்னென்னு சொன்னாக்க, ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது, குறிப்பாக அவர் வந்து அந்த 91க்கு முன்னால் இருந்த காலத்தில் வந்து அவர் பிரதமராக இருந்த பொழுது பல சந்தர்ப்பங்களிலே வந்து அவர் தன்னுடைய கட்சியினருமே பத்திரிகையாளரிடம் வந்து ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும், அதுதான் பெரும்பான்மை மதத்தினுடைய விருப்பம், அது வந்து ஒரு கன்சென்சஸ், அதாவது சிறுபான்மையர் பெரும்பான்மையர் எல்லாம் கலந்து ஆலோசித்து விட்டு அதன் பிறகு அந்த ஒத்த கருத்து கன்சென்சஸ் வரும்போது உறுதியாக ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துன்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் என்பது சமீப காலமாக யாருமே பேசுவதில்லை. அது கிட்டத்தட்ட முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. ஒரு விதத்தில் வந்து அப்போ காங்கிரஸ் கட்சியை கூட ராஜீவ்காந்தி அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் வந்து அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா, ஹிந்துக்களுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுக்க முயன்று அதை அமல்படுத்த முயன்று கொண்டு இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று பக்கம். அந்த பக்கத்தை வந்து இன்றைக்கி யாருமே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட நினைவுபடுத்தி பார்ப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு சுவையான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் சென்னையிலே வந்து அவர் விடுதலை புலிகளால் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து பரிதாபமாக கொல்லப்படுவதற்கு முதல் நாள் அவர் சென்னையில் வந்து சேர்ந்த பொழுது சென்னை விமான நிலையத்திலே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட ஒரு சென்னையை சேர்ந்த பத்திரிகையாளர் வந்து ராகுல் காந்தி கிட்ட வந்து ராமர் கோவில் கட்ட வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதற்கு, அவசியமாக கட்ட வேண்டும், எல்லோரும் ஒத்து கருத்து கொண்டு கன்சென்சஸ் வந்தால் கட்டாயம் கட்டணும்னு கேட்டார். அதற்கு பதிலாக ஒரு கேள்வியை கேட்ட அந்த பத்திரிகையாளர் வந்து எங்கே கட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கு ராஜீவ்காந்தி ஆங்கிலத்திலே அஃப்கோர்ஸ் இன் அயோத்தியா வேர் எல்ஸ் அப்படின்னு சொன்னார். ஆக அந்த சமயங்களிலே அந்த சூழலிலே வந்து ராஜீவ்காந்தி அவர்களே கூட காங்கிரஸ் கட்சி ஒரு ஹிந்துக்களுக்கு அல்லது ஹிந்துத்துவாவுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுப்பது தான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு கருதி இருந்தார் அப்படிங்கிறத பலரும் சொல்லுகிறார்கள். வரலாற்றில் வந்து இது கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு காங்கிரஸ்காரர்களை கூட இது பெரிய அளவில் பேசப்படுவதில்லை. அதன் பிறகு வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் பரிதாபமாக விடுதலை புலிகள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார் ஸ்ரீபெரும்புதூரில். அதன் பிறகு பல மாற்றங்கள் காங்கிரஸ் கட்சியிலே நடந்தன. காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை சந்தித்து மெதுவாக அந்த கட்சி வந்து மீண்டும் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வந்தது. சோனியா காந்தி அப்போது மீண்டும் கட்சியினுடைய ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு மதர் காடஸாக கட்சியினுடைய தாய்மை பதவியை ஏற்றுக்கொண்டு கட்சியை வழி நடத்தினார். மெல்ல மெல்ல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ராமர் கோவில் கொள்கை முற்றிலுமாக ஒரு 360 டிகிரி யூட்டர்ன் எடுத்து விட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் பிறகு மீண்டும் அந்த பெரிய அளவில் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மையருக்கு ஆதரவான ஒரு நிலை, முஸ்லீம் சென்ட்ரிக், அதே போல் கிறிஸ்டியன் சென்ட்ரிக் பாலிசிஸ், அதுதான் தேவை, மெஜாரிட்டி கொள்கை வந்து இருக்கக்கூடாது, மதச்சார்பின்மை வந்து ரொம்ப தேவை அப்படிங்கிற ஒரு பாதையில் வந்து காங்கிரஸ் மெல்ல மெல்ல பயணிக்க ஆரம்பித்து விட்டது.
அதே காலகட்டத்தில் வந்து பல அரசியல் பத்திரிகையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் எல்லாம் சொல்கிற ரொம்ப ரொம்ப சுவையான விஷயம், எப்போ வந்து காங்கிரஸ் கட்சி இந்த அயோத்தி கோவில் கட்டுவதை அல்லது கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தை கைவிட்டதோ அப்போதுதான் பாஜகவை கூட அந்த கோவில் விஷயத்தை பெரிதாக கையில் எடுத்து அரசியல் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி தான் பலரும் சொல்லுகிறார்கள். அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்கின்ற வரை அந்த பாஜகவுடைய இந்த அயோத்தி கோவில் திட்டம் பெரிய அளவில் இருக்கவில்லை. எப்பொழுது சோனியா காந்தி அவர்கள் பதவியேற்று காங்கிரஸ் கட்சி தலைமை ஏற்றாரோ அதன் பிறகு எப்போது வந்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கைகளை நோக்கி போக ஆரம்பித்ததோ அது தொடங்கி தான் பாஜகவை வந்து இந்த ராமர் கோயில் விஷயத்தை பெரிய அளவில் கையில் எடுத்து அரசியல் செய்ய ஆரம்பித்தார்கள் பலரும் சொல்லுகிறார்கள். அது அப்படியே மெதுவாக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சியோட தொடக்கமாக கூட ஆகிவிட்டது. குறிப்பாக 80 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் வந்து மெல்ல மெல்ல பாஜக மிக வலிமையான ஒரு கட்சியாக வளர்ந்ததும், அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட முற்றிலுமாக உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் காலத்திலிருந்து துடைத்தெறியப்பட்டதும் இந்த ஒரு காலகட்டத்தில் தான். அங்கிருந்து தான் அதுக்கப்புறம் தான் அத்வானியுடைய அந்த பயணம், அத்வானியோட அந்த ரத யாத்திரை துவங்கியது. அதன் முடிவிலே தான் இந்த பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு பெரிய சர்ச்சைகள், கலவரங்கள்லாம் வெடித்தன. அதன் பிறகு வழக்காடு மன்றத்தில் வழக்கு நடந்து 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கோயில் அங்கு கட்டலாம், அங்கு இந்து கோயில் தான் அடிப்படையில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருந்ததுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு தான் இந்த ஆலை நிர்மாணம் தொடங்கியது. ஆக அரசியலை பொறுத்தவரை வந்து என்றைக்கு காங்கிரஸ் வந்து ராமர் கோயில் விஷயத்தை கைவிட்டு விட்டு சிறுபான்மையை முன்னிலைப்படுத்தும் அரசியலை கையில் எடுத்து கொண்டதோ அன்றுதான் பாஜகவுடைய வளர்ச்சி பெரிய அளவில் துவங்கியது அப்படிங்கிறது தான் வரலாற்றில் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. இப்போது 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து வெறும் ஒரு 6 மாதங்களே உள்ள நிலையிலே அதே போல் மீண்டும் பாஜக வந்து இன்னும் வலிமையாக, அதாவது நரேந்திர மோடி 2019 ஆட்சிக்கு வந்த போதே வந்து அந்த ஹிந்துத்துவா கட்சி அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் ஆட்சியை பிடித்தார்கள். இப்போது 2024 வந்து அவருடைய பிற கொள்கைகள், அவருடைய கவர்னன்ஸ், அதை பற்றியெல்லாம் பேசுவது மட்டும் இல்லாமல் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒரு பெரிய ஒரு எமோஷனல் இஷ்யூ, ஒரு மக்கள் மனது சார்ந்த ஒரு விஷயமாக எடுத்து அது பெரிய அளவில் தேர்தலில் ஒரு பிரச்சார யுக்தியாக பாஜக பயன்படுத்தும், பாஜகவுடைய தேசிய முன்னணி பயன்படுத்தும்ங்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் காங்கிரஸுக்கு இப்போ இந்த பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டைலமா, இந்த ராமர் கோயில் விழாவிற்கு தங்களுடைய கட்சி சார்பாக யாரேனும் போக வேண்டுமா இல்லை போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி இருதலைக்குள்ளியாக சிக்கி தவிக்கிறது. பல மாநிலங்களிலே வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு போவதற்கு அந்த மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. அதனால் இதுவரை காங்கிரஸ் கட்சி சார்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். இதில் வந்து என்ன முடிவெடுத்தாலும், அதாவது ஒருவேளை வந்து அந்த விழாவிற்கு போகலாம் என்று காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்தால் சிறுபான்மையரை, முஸ்லீம் வாக்காளர்களை, கிறிஸ்தவ வாக்காளர்களை பகைத்து கொள்ள வேண்டியிருக்கும். அது ஏற்கனவே அவங்க கிட்டிருந்த ஒரு நகர்ந்து சென்று விட்ட ஒரு ஓட் பேஸை வந்து இன்னும் அந்நியப்படுத்துவதாகும். குறிப்பாக யூபியில் வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து காங்கிரஸை விட்டு பெருவாரியாக சமாஜ்வாதி பார்ட்டியை நோக்கி பயணித்து விட்டார்கள். அதே போல் பல மாநிலங்களிலே கூட அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா, அதாவது பிஜேபியை போல ஹிந்துத்துவா கொள்கைகளுக்கு மெதுவாக நகர்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலே, ஒரு காழ்ப்பிலே வந்து பல மாநிலங்களில் வந்து முஸ்லீம் சிறுபான்மையர் காங்கிரஸை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள். அது வந்து சமீபத்தில் நடந்து முடிந்த மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் தேர்தலிலுமே வந்து நன்றாக தெரிந்தது. பல சிறுபான்மை தொகுதிகளிலே வந்து காங்கிரஸ் வெற்றியடைய முடியவில்லை. அவர்கள் சாதாரணமாக இதுவரை சுலபமாக வெற்றியடைந்த வந்த இடங்களில் கூட முஸ்லீம் சிறுபான்மையர் ஆதிக்கமாக இருக்கும் இடத்துல, மெஜாரிட்டியாக இருக்கும் இடத்துல வந்து காங்கிரஸ் பல இடங்களில் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆக இப்போது மீண்டும் அந்த விழாவிற்கு போனால் அந்த முஸ்லீம் சமுதாயத்தினர், கிறிஸ்தவ சமுதாயத்தினர், மைனாரிட்டி ஓட்ஸ் மேலும் மேலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அந்நியப்பட்டு போவார்கள். இன்னொரு புறம் போகவில்லை என்று சொன்னால் வட மாநிலங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 200-250 தொகுதிகளிலே வந்து இந்துக்களை வந்து அந்த ஹிந்து சென்டிமெண்ட்ஸை பகைத்து கொண்டு மேலும் வந்து இன்னும் அந்நியப்பட்டு ஒரு முஸ்லீம்களை சார்ந்த கட்சியாக மாற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. இது ரெண்டு
விதத்திலையும் வந்து காங்கிரஸ் கட்சி இப்போது சிக்கி தவிக்கிறது. எப்படி முடிவெடுத்தாலும் கூட உறுதியாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய நஷ்டம்தான் காத்திருக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு கலை யதார்த்தம். நாம் எப்போதும் சொல்வதைப் போல பாஜக வந்து உறுதியாக இது ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக கையில் எடுக்கும். குறிப்பாக அந்த ராமஜென்மபூமி கோவில் திறந்த பிறகு, ராமர் ஆலயம் ஜனவரி 22 கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அதன் அடிப்படையிலான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பாஜக பெரிய அளவில் துவக்கும் பொழுது இறுதியிலே வந்து எந்த பக்கம் போனாலும் நஷ்டப்படுவது வந்து காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த காணொலியில் நம்ம பல இடங்களில் சொன்னதை போல் வந்து எப்படி வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்திலே வந்து ஒரு ஹிந்துத்துவாவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இருந்த ஒரு ஹிந்துத்துவா கொள்கைகளை நாம் கடைபிடிப்பதில் தவறு இல்லை என்ற நிலையிலிருந்து முற்றிலுமாக ஒரு 360 டிகிரி டேர்ன் அடித்த காங்கிரஸ் கட்சி அங்கிருந்து எப்படி தொடர்ந்து அது செய்த தவறுகளால், அது சேர்ந்த அந்த வரலாற்று பிழைகளால் மீள முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறது இன்று வரை அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சுவையான விஷயத்தை வந்து பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. குறிப்பாக வந்து ராஜீவ்காந்தி அவர்களே வந்து ராமர் கோயில் அயோத்தியில் கட்ட வேண்டும் என்று தான் சொல்லியிருந்தார் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பலரும் இன்று முற்றிலுமாக மறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கலையதார்த்தம். எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது என்பது வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாளை சந்திக்கிறேன்.